மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக்குக் ஒன் ஷாட் நேம் நைட் வித் யூ அண்ட் அவர் பேபி. வாங்க நம்ம இப்போ டேக்குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக் இருக்கான்ல, சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாயில் எடுத்து வைக்கிறான். அப்போ பின்னாடி வந்து ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக்கா இதுக்கப்புறம் நீ சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்றானா. என்னாச்சு பேபி அப்படின்னு கேட்குறான். அது நான் நீ அப்படின்றா. என்ன நானே, நம்ம 2 பேர்த்துக்கும் பேபி வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜங்குக்கு அவ்வளோதான், அவ்வளோ சந்தோஷம். அப்படியே அந்த சிகரெட்டை எடுத்து கீழே போட்டுட்டு தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்கிறான். பேபி எனக்கு தலை சுற்றுது அப்படின்றானா. என்னை மன்னிச்சிருன்னு கீழே அழகாக இறக்கி விட்டுட்டு, தேயாங் நீ எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க தெரியுமா. நான் ரொம்ப சேடாக இருந்தேன் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் நினச்சிட்டு. நீ இப்போ இந்த விஷயம் சொல்லவும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முத்த மலையை பொழிய ஆரம்பிக்கிறான் நம்ம தேயாங்கில். ஏய் நீ ஆல்ரெடி பார்த்து வச்ச வேலைக்கு தான் இப்போ இப்படி இருக்குது, இதில் மறுபடியும் பார்க்கலான்னு பார்க்குறியா, ஒழுங்கா விடு, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டுறானா. ஸோ ஜங்குக்கும் கீழே இறக்கி விட்டு எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கானா. என்ன உனக்கு, நீ உட்காரு, நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா, சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்றானா. அதெல்லாம் வேணாம் அப்படின்றான். இல்லை நான் எனக்கு உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்றானா. அப்போது எனக்கு நீ என்ன அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரு கிஸ் அப்புறம் அப்படின்றான். என்ன அப்புறம், அது என்ன பீச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறானா. இந்த டைமில் இப்படிலாம் என்ன சுற்றலாமா அப்படின்னு கேட்குறான். பீச் என்ன இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலையா இருக்குது, வீட்டிலேருந்து விண்டோ வழியாக பார்த்தா பீச் தான் இருக்குது அப்படின்றானா. ஆனால் எனக்கு நீ இப்போ எங்கேயாவது நடந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரி வேணும்னா என்னை தூக்கிட்டு போ அப்படின்றானா. ஒன்றும் தூக்காமலா பேபி அப்படின்னு. சரி ஃபஸ்ட்டு நீ ட்ரெஸ்ஸு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அழகாக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுறான். இப்போ நம்ம அங்கே போய் எப்படியும் விளாட தானே போகிறோம். என்னது விளாட போகிறோமா, நீ அழகாக உட்காந்து வேடிக்கை பார்ப்பியா, நானும் கூட கையை பிடிச்சிட்டு உட்காந்துப்பேனா, ஓகேவா அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல போ அப்படின்னு கோச்சிக்கிறானா. அதெல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு போகிறான். இவன் தான் தூக்கிட்டு போகிறான் வீட்டிலேருந்து அவ்வளோ தூரம். தென் மணல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அழகாக போர்வையை விரித்து போட்டு உட்காரு பேபி அப்படின்றானா. சரி நீயும் உட்காரு, இல்லை நான் உனக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உட்காரு அப்படின்றான். அந்த 2 பேரும் உட்காந்துருக்காங்களா. அப்போ நம்ம தேங்கலை ஜங்கு கையை பிடிச்சிட்டு, நம்ம இதே மாதிரி நம்ம பேபி கூட இந்த பிளேஸ்க்கு வருவோம் ஓகேவா, நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, வராமல் எங்கே போகிறோம், எதுக்கு கூட கூட பேசிகிட்ருக்க அப்படின்றானா. சரி நான் பேசலை, வேறு என்ன பண்ணலாம், நம்ம ஜாலியாக நிறைய இடத்துக்கு போனோம், பாப்பா வந்ததுக்கப்புறம் என்ன பார்க்காம இருக்கக்கூடாது, நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டாக இருக்கணும் சரியா, அப்படி ஆகட்டும் அப்படின்றானா. சரி இப்போ என்ன பண்ணலாம், எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குவா அப்படின்ட்டு ஏன் கேட்குறானா. சரின்னு சொல்கிறான். அண்ட் தென் அழகாக ஜங்குக்கு மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கானா. மழை வர மாதிரி ஆகுது கிளைமேட். அப்போது தேங்க எழுப்பி விட்றதா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு துளி வந்து தேங்க கன்னத்தில் படுதா. எழுந்திடுறான். என்னாச்சு, மழை வர மாதிரி இருக்கு, நீ ஏன் என்னை எழுப்பி விடாமல் இருக்க, வா வீட்டுக்கு போகலான்றானா. இல்லை நீ தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை எழுப்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றான். எப்பொழுதும் நீ என்னை எழுப்பி விடுவல்ல, எனக்கு பிடிச்ச ஆட்டியில் எழுப்பி விடுவ, இன்னைக்கு என்ன, நீ உனக்குள்ளே பாப்பா இருக்குல்ல அதான் அப்படின்றானா. அதான் இவ்வளோ பொறுமையாக எழுப்புறியா, ஏன் மற்ற நாள்லாம் மட்டும் என்னை இப்படி எழுப்புவ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறானா. சரி மழை வருது பாரு வா போகலாம் அப்படின்றான். திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுமே, அதை நான் வந்து கூட எடுத்துக்கிறேன் வா அப்படின்னு தூக்க வரானா. நான் நடந்தே வரேன், நீ அந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கோ அப்படின்றான். அண்ட் தென் 2 பேருமே உள்ளே போயிடுறாங்களா. இப்போ நம்ம ஜங்குக்குமே ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. நான் எனக்கு லீவு அப்படின்றானா. ஏய் ஒழுங்காக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான். நான் வீட்டிலேருந்தே ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்கிறானா. அதுக்கு ஜங்குக்கில் நீ ஒர்க்கெலாம் பார்க்க வேணாம், அழகாக தூங்கி ரெஸ்ட் எடு அது போதுன்றானா. இல்லை நீ மட்டும் கஷ்டப்படு, அதனால் பார்க்க முடியாது, இப்போது பேபி நீ பெற்றுக்க போகிறல, அப்போ நீ கஷ்டப்படுவால, அப்போ நான் மட்டும் அதை பார்த்துட்ருப்பேனா, எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, வேணும்னா நீங்கள் பெற்றுக்கோ அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறானா. அப்படி பார்த்துட்ருக்கான். அந்த சரி கிளம்பு ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறான். இங்கே நம்ம ஜங்கு ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கான். அங்கே இருக்க எல்லாத்துக்குமே எனக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். இப்போ நம்ம தேங்க தான் கால் பண்ணுறான். என்னாச்சு பேபி, ஏதாச்சும் வேணுமா என்ன, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்ட்ராபெரிஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறானா. எங்கே வேலையிலேருந்து உடனே கிளம்பிடுறான்.
ஏன்னா நைட்டு போகிறப்ப ஸ்ட்ராபெர்ரிஸ் இருக்குமா என்னன்னு தெரில. அதான் இப்பயே வாங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு தான் போறானா. அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணு இருக்குல்ல, ஜங்குக்கு பார்த்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கு. ஜங்குக்கு முறைச்சிட்டு, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்த பிறக்க போகுது, இந்த பார்வைலாம் ஏன்ட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ராபெர்ரிஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறான். அவன் ஆஃபீஸில் தான் இந்த ஸ்ட்ராபெர்ரிஸ்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கானா. அண்ட் தென் ஒர்க் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு தேயாங் ஞாபகமாகவே இருக்கா. அண்ட் தென் ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கும்போது கரெக்டாக ஒர்க் வந்துடுதா. இந்த ஒர்க்கெல்லாம் வேக வேகமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களோட மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் போகிறான். இன்றைக்கி எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் இன்றைக்கி சீக்கிரம் வீட்டுக்கு போட்டேன் அப்படின்னு கேட்குறானா. அது இல்லை, இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது, இன்றைக்கி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் போய் தான் ஆகணும், என் ஒய்ஃபை பார்க்கணும், என் ஒய்ஃபை பார்த்துக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எது தேயாங்கா ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. பட் ஒர்க்கில் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஸோ நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லாகிடுது. அண்ட் தென் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நைட்டு தான் செம்ம டயர்டாக இருக்கான். ஸ்ட்ராபெர்ரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறானா. அப்போது தேயாங்கோட ஞாபகமாகவே இருக்கு ஃபுல்லாக. ஏதாவது ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகலாமான்னு பார்க்குறான். அப்போது ரோட் சைடு அழகாக ஒரு பூ இருக்குது, அதை பார்க்குறான். என்ன இந்த மாதிரி ரோட் சைடில் இப்படி பூ பூத்துருக்கு அப்படின்னு அதை தூக்கலான்னு போகிறானா. பார்த்தா அங்கே ஒரு குட்டி நாய் இருக்குது. என்ன இந்த பூ பக்கத்தில் நாய் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூவை பார்க்குறான். அதில் அப்படியே ஒரு நோட் மாதிரி எழுதியிருக்கு, உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கா. ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணுமா, இந்த நாய்க்குட்டியை ஏன் விட்டு போயிருக்காங்கன்னு பார்க்குறான். அது ஜங்குக்கு பார்த்தோன்னே குழச்சி குழச்சி கூப்பிட்டுருக்கா. ஜங்குக்கு பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது. ஸோ அதையும் தூக்கிட்டு ஃப்ளவரையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். கையில் வேற 3 வச்சுருக்கானா. புள்ள நடந்து தான் போயிட்டுருக்கு. ரீசன் தேயாங்கோட ஞாபகத்திலேயே நம்ம பைக்கை எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டான். ஸோ அதான் நடந்து போயிட்டுருக்கானா. தென் வீட்டுக்குமே வந்துடுறான். நம்ம வியுமே வேகமாக வந்து கதவை திறக்கிறானா. ஜங்குக்கு முறைச்சிட்ருக்கான். எதுக்கு முறைக்கிற, எதுக்கு நீ இப்போ இவ்வளோ வேகமாக வந்தேன்னு கேட்குறானா. இல்லை, உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா, அதான் அப்படின்றானா. என்னாச்சு, என் பேபியை இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கு, அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஏய் கையில் பாரு அப்படின்றானா. என்னது அப்படின்றான். அது அழகாக குழச்சிட்ருக்கா. என்ன இது இவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது அப்படின்றான். இது உனக்காக தான் பொடி அப்படின்னு கொடுக்குறானா. இது செம்ம க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறான். உள்ளே தூக்கிட்டு போனதான் ஜங்குக்கு திரும்பி வான் கூட கூப்பிடல. ஜங்குக்கு பார்க்குறான். என்ன அந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு என்ன விட்டுட்டான் அப்படின்னு பார்த்துட்ருக்கானா. அப்போது தேயாங் அப்படின்னு கூப்பிட்றான். கண்டுக்கவே இல்லை. ஸோ உனக்கு ஸ்ட்ராபெர்ரி வேணாமா அப்படின்னு கேட்குறான். கண்டுக்கவே இல்லை. ஸோ ஃப்ரிட்ஜில் போய் ஸ்ட்ராபெர்ரிஸ்லாம் வச்சுட்டு நான் சமைக்கிறேன் அப்படின்றானா. நான் ஆல்ரெடி சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மட்டும் வருதா. என்ன இவ்வளோ பேச்சு பேசினேன் அதுக்கு வரல, இதுக்கு மட்டும் வாய்ஸ் வருதுன்னு சொல்லி எட்டி பார்க்குறான். பார்த்தா நாய்க்குட்டி கூட தான் விளையாடிட்டுருக்கானா. சரி இவன் என்ன சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி தேயாங் கேட்குறான். அவனுக்கா, அவனுக்கு என்ன தோணுதோ அதை கொடு அப்படின்றான். எனக்கே தெரியாது அப்படின்றானா. டாக் ஃபுட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம ஜேகேல நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன், நீ நம்ம வீட்டில் இருக்கிறத கொடு அப்படின்றானா. நீ ஏன் நான் வெளியவே கூப்பிட்டு போக மாட்டேற அப்படின்னு சொல்லி தேங்க் கேட்குறான். அதுக்கு ஜங்குக்குள்ள, நீ இப்போது சேஃபாக இருக்கணும்ல, இங்கே பாரு நீ குப்பை போடவும் சரி, வெளியெல்லாம் நீ கீழே இறங்கி போகக்கூடாது, ஸ்டெப்ஸில் இறங்கி, நீ காலைல என்கிட்ட கூட நானே போட்டுக்கிறேன், இல்லை நீ கம்முன்னு பாடு, நானே கூட்டி நானே க்ளீன் பண்ணி வெளியே போட்டுடுறேன் அப்படின்றானா. இங்கே பார்த்தியா பாப்பா, உன் அப்பாவுக்கு பொறுப்பு நிறையவே ஆகிடுச்சு நீ வரவும் அப்படின்னு சொல்லி பார்க்குறானா. அப்போது நம்ம ஜங்குக்குள்ள தேயாங்கோட வயிற்றுக்கிட்ட காதை வச்சுட்டு, ஆமாம் பாப்பா, நான் முன்னாடியாச்சும் அம்மா கூட தான் இருந்தேன் தனியாக, அப்போ கொஞ்சம் பொறுப்பு இருந்துச்சு, நீ வேற வந்துட்டியா, 2 பேரையும் பார்த்துக்கணும்ல, அதான் இவ்வளோ பொறுப்பு, நீ வா, நீ நான் அப்பா அம்மா 3 பேர் சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம் ஓகேவா அப்படி பேசிகிட்ருக்கானா. தேயாங்க்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியே கீழே உட்கார வரானா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் உன் ஃபேஸை பார்க்கணுன்னு நினச்சேன், நீ ஓன்னு சொல்லியிருந்தா நான் மேலே ஏந்திருப்பேன்ல அப்படின்றனா. உட்காரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு உட்காராக்கிறான். டேய் நீ ரொம்பவும் உன் குழந்தைய பாதுகாக்கிற, நான் காலையிலேருந்து உட்காந்துட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கேன், நீ வரவும் தான் நான் இப்போ ஏஞ்சி வந்தேன் தெரியுமா அப்படின்றனா. ஸோ நம்ம ஜங்குக்குள்ள அழகா நம்ம தேயாங்கோட நெட்லேயே கிஸ் பண்ணிட்டேன். இங்கே வா, நான் உனக்கு ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதையும் எடுத்து ஊட்டி விட்டுறான். ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றானா. எது உன்னோட லிப்ஸ் அப்படின்னு சொல்லி தேயாங் சொல்கிறானா. மறுபடியும் வேணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது அந்த குட்டி நாய் இருக்குல்ல, அது கூப்பிடுது பாரு, அவன் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி தேயாங் சொல்கிறானா. சரி அவனுக்கு என்ன பேர் வைக்க போகிற அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அவனுக்கு யோன்டன் ஓகேவா அப்படின்றான்.
நல்லா இருக்கே, அதையே வச்சுக்கோ. ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிடுறானா. சொல்லத்தையா, எனக்கு என்னானே தெரில, ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது அப்படின்றான். என்ன மாதிரி? என்னானே தெரியலையே அப்படின்றான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, அதனால தான் உனக்கு அப்படி தோணுது அப்படின்றான். எனக்கு நீ என் கூடவே இருக்கணும்னு தோணுது அப்படின்றானா. என்ன பண்ணலாம் அப்படின்றான். நீயும் பேசாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாரேன் அப்படின்றானா. பார்க்கலாம், அதில் எந்த இதுவும் இல்லை, ஆனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேனே அப்படின்றானா. என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை கொஞ்சிட்டே இருப்பேன், அப்புறம் உன் கூடயே இருப்பேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன், அப்படி தான் இருப்பேன், பரவாயில்லையா அப்படின்றானா. பரவாயில்ல, நீ என் கூடவே இரு, அதான் எனக்கு வேணும். சரி, அப்போ நாளையிலேருந்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமே பார்க்குறேன் அப்படின்றானா. ஸோ நம்ம தேங்க்கும் பிடிச்ச பிறகு இது அண்ட் தென் ஹக் பண்ணிக்கிறானா. அண்ட் தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்குள்ளே ஆஃபீஸில் போயிட்டு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலான்ட்டு இருக்கேன், இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறானா. பிரச்சனைலாம் இல்லை, நீ பாரு, ஆனால் மீட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் கரெக்டாக டைமிங்க்கு அட்டன் பண்ணிடணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி அவங்க மேனேஜரும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு அங்கே ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுவான், அதனாலவோ என்னவோ இவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் சீக்கிரம் கொடுத்துட்டாங்களா. ஸோ நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆக்கிடுது. அண்ட் தென் இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் போகலான்னு போகிறானா. அதுக்குள்ளவா, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே ஒர்க் பாரு, நாளையிலேருந்து போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இருக்கான்ல, அன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் பார்க்குறான். ஃபுல்லாக தேயாங்கோட மெமரிஸ் தான். இப்போ அப்படி எங்கள் வீட்டில் நம்ம வியோட ஃப்ரெண்டு வந்திருக்கான், வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மன் தான். என்ன வி, அதிசயமாக இருக்குது, என்னெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. அது என்ன, நான் உன்னை கண்டுக்காமல இருந்தேன். ஆமாப்பா, ஜங்குக்கு இருந்தால் நீ எங்களை கண்டுப்பியா என்ன அப்படின்னு கேட்குறானா. அது நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜிமினா அப்படின்றான். என்ன? நான் சொல்லிட்டு ஷையாரானா. என்ன ஷைலாம் ஆகுற? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றானா. அவ்வளோதான், ஜிமினுக்கு ஒரே சிரிப்பு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்றானா. ஸோ நம்ம ஜிமினுமே கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு எங்கே உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவன் ஒர்க் போயிருக்கான். என்ன அவனுக்கு கொழுப்பு, ஒய்ஃப் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பார்த்துக்காம ஒர்க் போயிட்டானா. ஒர்க்கும் முக்கியம் இல்லை அப்படின்றான். புரியுது, இன்றைக்கி தான் இருக்கா, இன்றைக்கி கூட உன் கூட இருக்க மாட்டான். இல்லை இல்லை, நான் நேற்றே ஆக்கிட்டேன், இன்றைக்கி தான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்றானா. ஜிம்மின்னு கோச்சிக்கிறான். சரி, உன் லவ் மேட்டர் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்குறானா. அதுவா, அந்த பொண்ணு இருக்கால, இல்லை அதை பற்றி ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. என்ன பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறான். அப்படியே வச்சுக்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, சரி பார்த்துருவே, நான் வீட்டுக்கு போட்டால் இன்றைக்கி உனக்கு உன் கூட இருக்கவா அப்படின்னு கேட்குறான். ஜங்கு போகிற வரைக்கும் என் கூட இருக்கியா அப்படின்றான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ கூட தான் ஃபுல்லாக இருக்கான். அண்ட் தென் கரெக்டாக நைட் ஆகுது. ஜங்குக்குள்ளே என்ட்ரி ஆக ஜிம்மன் வெளியே போகிறானா. நம்ம தேயாக நின்றுட்டுருக்கா. ஜிம்மனில் ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. சொல்லு ஜிம்மன்ஷி, பரவாயில்லையே, கூடிய சீக்கிரத்தில் அப்பா ஆக போகிறேன், எங்கே ட்ரீட் அப்படின்னு கேட்குறானா. அது போய் உன்னோட ஆள்கிட்ட கேட்டுக்க போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறானா. உனக்கு எவ்வளோ தைரியம், என்னவே துரத்துறியா அப்படின்னு ஜிம்மின் கத்திட்டு இருக்கான். அந்த டோரை லாக் பண்ணி விட்டுறானா. நம்ம தேங் தான், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுவா, நானே உன்னை பார்க்கலான்னு ஆசையாக இருந்தேன், இவன் வேற லோடன்னு பேசுவான், யார் கேட்பா, அதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா. உனக்கு ஒன்று தெரியுமா, ஜிம்மினுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சான் அப்படின்றானா. என்ன சொல்கிற? ஆமாம், பிரேக்கப் ஆகிடுச்சான், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தான். காலேஜ் டைமில் ஒருத்தரை விட்டு வைக்கிறதில்ல, எல்லாத்தையும் ஃப்ளோட் பண்ணுறது. ஏன் உன்னையும் என்னை கூட ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருந்தான், ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஜங்கு கேட்குறானா. இருக்குது, அதான் சொல்கிறான், ஒருத்தர்கிட்ட அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். அண்ட் தென் நான் நாளையிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்க போகிறேன், உங்க கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்றானா. நம்ம தேயாங்கும் இங்கே செம்ம ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ விழுந்து விழுந்து அழகாக கவனிக்கிறான் தேயாங்குமே. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவனை ஹக் பண்ணி தொட்டு பார்த்தா ஜங்குக்கு ஃபீவர் அடிக்குதா. என்னாச்சு ஜங்குக்கு இப்படி ஃபீவராக இருக்குது அப்படின்னு கேட்குறான். என்னான்னு தெரியல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது வி அப்படின்றான். அவன் உனக்கு சூப் செஞ்சு இல்லைனா கஞ்சி செஞ்சு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, நீ ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி எழுந்துக்க போகிறான். பட் எழுந்துக்க முடியல. இந்த டைமில் நம்ம வீ இருக்கான் இல்லையா, நீ படு, இதுக்கப்புறம் நான் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ தான் போய் அழகாக செஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜங்குக்கு ஊட்டி வர விடுறானா. ஜங்குக்கு ஒரு மாதிரி அழுக வந்துடுது. எதுக்கு அழற அப்படின்னு கேட்குறானா. இல்லை, இந்த மாதிரி டைம்லலாம் நான் தான் ஒன்று பார்த்துக்கணும், நீ என்னை பார்த்துக்கிறல்ல அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் எப்படி ஒன்று பார்த்துக்காம இருப்பேன் ஜங்குக்கா. இப்போ ஜங்கு கேட்குறான், பாப்பா வந்துட்டானா, நீ என்ன பார்ப்பியா பாப்பா பார்ப்பியா அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அதுக்கு வீ இல்லை, இதுக்கு நான் என்ன சொல்கிறது, பாப்பா
அப்பாவை பார்த்துக்கலாம். பட் என் பேபி பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கானா. ஜங்குக்கு ஹாப்பி ஆகிடுது. ஸோ இப்போ தேயான் கேட்குறான், சரி நீ சொல்லு, என்ன பார்த்துப்பியா இல்லை உன் பாப்பாவை பார்த்துப்பியா? அது பாப்பா தான்ப்பா அப்படின்றானா. தேயாங் மறைக்கிறானா. நம்ம ஜங்குக்குள்ள குழந்தைய நான் பார்த்துக்கிட்டேன்னா, ஸோ அவளால் உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது, நீயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பல்ல, அதை தான் அப்படி சொல்ல வந்தேன். மற்றபடி ஒன்றெல்லாம் விட மாட்டேன், என்னோட செல்ல குட்டி நீயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானா. போதும் போதும் விடுடா அப்படின்றான். அந்த நீ இப்படியே 10 மந்த்து போகுது, கரெக்டாக நம்ம இருக்கான் இல்லையா, அவனுக்கு டெலிவரி டேட்டும் வருது. ஸோ குழந்தையும் பிறந்துருதா. இப்போ நான் ஜங்குக்குள்ள வேகமாக போயிட்டு தேயாங் 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 எங்க அப்படின்னு கேட்குறானா. அவர் உள்ளதாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பாவை பார்க்குறீங்களா? என்ன எனக்கு பாப்பாவா அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜங்குக்கு இன்னும் சந்தோஷம் தாங்கலை. இவங்க 2 பேத்துக்கு கூட யாரும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஜெமினாவை தான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறான். ஸோ ஜெமினாவும் ஹாஸ்பிட்டல் வரானா. பாப்பாவை பார்த்துக்கோடா அப்படின்றான். இதுக்கு தான் என்ன கூப்பிட்டியாடா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறானா. ஆமாம் வேறு எதுக்கு இருந்தால் பிடி அப்படின்னு கொடுக்குறான். அண்ட் தென் ஜங்குக்குள்ள வேகமாக போயிட்டு தேயாங்க தான் பார்க்குறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்க, நீ ஓகே தானே அப்படின்றானா. எனக்கு ஓகே தான், ஆனால் ரொம்ப பெயினாக இருக்குது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானா. ஜங்குக்கு பார்க்க கஷ்டமாகிடுது. என்னை மன்னிச்சிடு அப்படின்றான். இதுக்கு மன்னிப்பு கேட்குற, என்னால் தானே அப்படின்றானா. உன்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் மறுபடியும் அழுகுறானா. சரி இப்போ 2 பேரும் அழுதுகிட்டே இருக்க போகிறீங்களா, குழந்தை அழுகுறா அது தெரியுதா இல்லையா அப்படின்னு ஜிம்மன் கத்திட்டு இருக்கான். அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜிம்மின்ல தேக்குக்கோட வீட்டுக்கு தான் வரான். அந்த குழந்தைல அவளுக்கு 1 வயசு ஆகிடுது. ஃபஸ்ட்டு பர்த்டே தான், எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்களா. அப்பா அந்த பாப்பா இருக்குல்ல, அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்ருக்கா. ஜங்குக்கு தான் வேகமாக வந்து என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லி தூக்குறானா. அப்போ ஜிம்மின்ல ரொம்ப தான் அவள் அப்பான்னு கூப்பிட்டானா உடனே வந்து தூக்கணுன்னு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஏன் உனக்கெல்லாம் அந்த ஃபீல் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு ஜிம்மினா பார்த்து சொல்லிகிட்ருக்கானா. எனக்கு வருதா, அதெல்லாம் ஃப்யூச்சரில் வரும் தான் அப்படின்றான். அந்த தேங்க இருக்கான்ல, போதும் 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரி என்ன உன்னோட விஷயம் என்ன தான் சொல்லு அப்படின்னு சொல்லி தேங்க கேட்குறான். ஏன் விஷயமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்படியே சிங்கிளாக இருக்க போகலான்ட்டு இருக்கியா என்ன அப்படின்னு தேங்க கேட்குறான். அது இருந்துட்டு போகிறேன், எனக்கு தான் லவ் செட் ஆக மாட்டேங்குது, நான் நினச்ச மாதிரி எனக்கு யாரும் வரமாட்டுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது. ஜங்குக் திட்டுறான். யாராவது ஒருத்தரை சைட் அடிக்கணும், போகிற வர எல்லாத்தையும் சைட் அடித்தா அப்படின்னு திட்டுறானா. டே போடா, உன்ன மாதிரி ஒருத்தனையே பார்த்துட்டு இருக்க முடியும், என்னாலாம் அப்படி இருக்க முடியாதுப்பா, உன்னையும் அடக்க ஒருத்தன் வருவான்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறானா. அதையும் தான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் இப்போது நம்ம தேயாங்க இருக்கான்ல, அவன் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு அன்னைக்கு வந்துட்டு நான் உன்னை கேட்டேன் ஞாபகம் இருக்கா அப்படின்றான். என்ன, நீ நான் நம்ம பாப்பா நம்ம 3 பேரும் பீச்சுக்கு போகலான்னு சொன்னோமே, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இறங்குறாங்க. இந்த டைம் நம்ம ஜங்குக்கு பாப்பாவை தூக்கிட்டு இறங்குறானா. தேயாங் கோச்சிக்கிறான். ஆனால் எதுக்காக கோச்சிக்கிட்டான்னு தான் ஜங்குக்கு புரியல. ஏன் இப்போ நீ கோவமாக இருக்கேன்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். சொல்லு அப்படின்றான். இல்லை ஞாபகம் இருக்கா, உன் குழந்த வரத்துக்கு முன்னாடி என்னை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு வருவா, ஆனால் இப்போ உன் குழந்த தான் உனக்கு முக்கியம்ல, போ அப்படின்றானா. சரி நீ குழந்தைய புடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. மறுபடியும் கோச்சிக்கிறான், வாங்கியே மாட்டான். புடியா அப்படின்றான். ஸோ பாப்பாவும் போதும் அம்மா அப்படின்ட்டு இப்போ நம்ம ஜங்குக்குள்ள அப்படியே 2 பேர்த்தையும் சேர்த்து தூக்குறான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. நீ தானே ஃபீல் பண்ண நான் உன்னை தூக்கலைன்னு, இப்போ தூக்குனாலும் குறை சொல்கிற என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம தேயாங் சிரிச்சிட்றான். அண்ட் தென் இப்போது 3 பேருமே அந்த பீச்சில் போய் விளையாடிட்டு இருக்காங்களா. இப்போ தேயாங்கில் ஃபோட்டோ எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றானா. அப்போது பாப்பால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருதா. நீ அப்பா கூட இரு, அப்போ தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆஹான்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தேயாங்கிட்ட தான் வருதா. நீ புடி, நான் வேணால் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறானா. இந்த 3 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த டைமில் அந்த பீச்சில் யாரோ டல்லாக உட்காந்துட்ருக்காங்க. இதை இவங்க 2 பேரும் நோட் பண்ணுறாங்க. ஜங்குக்கா, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பாரு அப்படின்றானா. அடா ஆமாம் தேயாங், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ இது நம்ம சீனியர், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அடா ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே அங்கே போகிறாங்க. பாப்பாவையும் தூக்கிட்டு தான். ஏன் கேட்குறான். என்ன சீனியர், எங்களை ஞாபகம் இருக்கா, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறானா. அப்போது கண்ணை தொடச்சிட்டே யாருன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறானா. நீங்கள் அழுதிங்களா என்ன அப்படின்னு ஜங்கு கேட்குறான். இல்லை மண் நிறையா வந்துச்சா, அதான் கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு தேய்ச்சிட்டு இருக்கான்.
ஆமா இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேட்குறான். அப்படியே உங்க 2 பேரும் மாரியே இருக்கே அப்படின்னு கேட்குறானா. அது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இவன் இல்ல, ஐய என்ன இவன் புதுசா வெட்கப்படுறான் அப்படின்னு பார்க்குறானா. அது எங்க 2 பேத்தோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தேயாங் சொல்றானா. நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இது எப்போ? ஆ எங்களுக்கு குழந்தையே இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க அப்படின்றான். சரி நீங்க ஏன் இங்க தனியா இருக்கீங்க? வாங்க எங்க கூட அப்படின்னு கூப்பிடுறானா. குழந்தை அப்படியே சீனியர் கிட்ட தாவிடுது. என்னான்னு தெரில. இங்க பாருங்களேன் இவ யார்கிட்டயும் போமாட்டா. உங்ககிட்ட வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்றானா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்குறான். அது சிரிக்குது. சீனியர் அவரை அறியாமலே குழந்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரா. அப்பா நீங்கள் சிரிச்சு நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அப்போ கரெக்டாக தேயாங்க்கு ஃபோன் வருது. என்னடா ஊர் சுற்றிட்டு இருக்கீங்களா? ஸ்டோரிலாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்றான். என்ன ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்குறேன். ஜங்குக் ஸ்டோரி போட்டு வச்சுருக்கான். டே இதை எப்படா பண்ண அப்படின்னு கேட்குறானா. அது அது பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்கிறானா. 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்களா. நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். நீங்கள் வந்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய ஷாக்கு வா அப்படின்றானா. அப்படி என்ன ஷாக்கு? அது உனக்கே தெரியும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. அண்ட் தென் ஜிம்னாவும் அந்த இடத்துக்கு வரான். இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு வரான். குழந்தை வேற யார்கிட்ட இருக்கு. டேய் என்னடா குழந்தைய வேற யார்கிட்டயே கொடுத்துட்டு நீங்கள் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தான் அவர் பாவம் இல்லை அவர்கிட்ட போய் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறானா. என்ன இங்கே வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சீனியரும் திரும்புகிறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜிமினாவை பார்த்ததுமே சீனியருக்கு ஷாக்கு. இங்கே ஜிமினுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஸோ பாப்பா ஜிமினாவை பார்த்ததும் அதான் ஜிமினாவை தெரியும் இல்லையா, அப்படியே கூப்பிடுது. இப்படி இப்படி கையை வச்சு கூப்பிடுதா. ஜிமினா பார்க்குறான். இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு. பாப்பா கூப்பிடுதே அப்படின்ட்டு பாப்பாட்ட தான் போகிறான். வந்தோடனே ஜிமினா கிட்ட பாப்பா தாவிடுதா. ஏய் என்ன நீ யார்கிட்டையும் போக மாட்டல்ல, இவர் யாருன்னு உனக்கு தெரியாது, என்ன இவர் கூட இருக்கா. தேயாங் இங்கே பாரு, என்ன குழந்தை விட்டெல்லாம் போகுது, அது எங்களுக்கே தெரிலடா, இன்னைக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான், ஆனால் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சீனியர் அங்கேருந்து போக பார்க்குறாரா. அப்போது தேயாங் சிக்னல் காட்டுறான். ஸோ ஜிமினால யூங்கியா அப்படின்னு கூப்பிடுறானா. ஸோ சுகர் திரும்பி பார்த்து அங்கேருந்து போயிடுறான். நிற்கவே இல்லை. அந்த இப்போ நம்ம ஜிமினால தேங்கிட்ட வந்து என்னாச்சு அவர் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு அப்படின்றானா. சார் பார்த்த வேலை அப்படி அப்படின்னு ஜங்குக் சொல்கிறானா. டே கம்முனிடுறா நீ வேற ஏன்டா என்ன அதை சொல்லி சொல்லியே இரிட்டேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. பாப்பாவை பார்த்து இங்கே பாரு பாப்பா இவனை மட்டும் நம்பாத, இவன் இருக்கான்ல இவன் எல்லாத்தையுமே ஃப்ளோட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறானா. குழந்தைக்கு அதுக்கு புரியாதுடா ஏன்டா அதுகிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் அப்படி தான்டா சொல்லி சொல்லி காமிப்பேன், உனக்கு குழந்தை வந்தாலும் அதுகிட்டே சொல்லி காமிப்பேன்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சண்டை போட்டுட்டு இருக்கானா. சீனியர் எவ்வளோ ஆசையாக தெரியுமா குழந்தை கூட விளையாடிட்டு இருந்தாரு, உன்னால தான் போயிட்டாரு அப்படின்னு ஜங்குக் சொல்கிறானா. தேயாங்கள அம்மன் இரு ஜங்குக்கா அப்படின்றானா. சரி இப்போ ஜிம்மனில் சொல்லியிருக்கலாம்லடா நான் வந்திருக்க மாட்டேன், அவராச்சும் உங்க கூட ஹாப்பியாக இருந்திருப்பாரு அப்படின்றான். என்ன சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் 2 பேரும் உங்களை சேர்த்து வைக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்களா. நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இந்த வேலையை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆசையாக என்ன நான் அவன் கூட சேரணும்னு அப்படின்றானா. ஏய் என்ன சீனியர் அவன்ற அப்படின்னு சொல்லி தேயான் கேட்குறான். அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பின்னாடி சுகா நின்றுட்டுருக்கானா. பக்கு பக்குன்னு இருக்குது, ஹார்ட் பீட்லாம் வேகமாக அடிக்குது. ஐயையோ இவர் நிற்கிறான்னு எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இந்த மறுபடியும் சுகா வந்து வேகமாக போயிடுறானா. அவர் என்னன்னு தெரிலடா அழுதுட்டு உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். என்ன சொல்கிற கேட்டான்னு அடிச்சார்டா, கண்ணில் தூசி பட்டுச்சுன்னு தனியாக உட்காந்துட்டு இருந்தார் மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அது சரி சரி நீங்கள் 2 பேரும் எப்போ வீட்டுக்கு போகலான் இருக்கீங்க அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறானா. டேய் எங்கள் வீடு இங்கே தாண்டா இருக்குது, நாங்கள் எப்போ வேணாலும் போய்ப்போம், நீயும் அதை பற்றி கேட்குற. ஒன்றும் இல்லை நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கிளம்பிடுறான். அந்த இவங்க 3 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. இப்போ நம்ம பாப்பா இருக்கால அவன் படுத்து தூங்கிடுறா. தேயாங் இருக்கான்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான். தேயாங் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிடுறானா. எதுக்கு வெயிட் பண்ணோம். இல்லை எனக்கு கொஞ்சம் சோப் போட்டு விடுறியா, இந்த மண்ணெல்லாம் உள்ளே போய் அரிக்குது அப்படின்றானா. டேய் நீயே தேய்ச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. பேபி ப்ளீஸ் வெயிட் பண்ண அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணிக்கிறான். குளிச்சுட்டு வெளியே வரானா. அப்படியே நம்ம ஜங்கு ஹக் பண்ணுறான். இப்போ நீ என்ன வேலை பார்த்துட்ருக்கேன்னு தெரியுதா. நான் ஒரு வேலையும் பார்க்கலையே, ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வா அப்படின்றானா. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன், என்கிட்ட வச்சுக்காத ஒரே அடி அப்படின்றானா. ப்ளீஸ்ப்பா ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கானா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ஜங்கு குளிச்சுட்டு முனவிட்டே இருக்கான். தேங்க ரொம்ப தான் பண்ணுறான்,
எனக்கு ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. இந்த சவுண்டு வீக்கு கேட்குது. லைட்டாக சிரிச்சுட்டு ரூமில் போய் படுத்து தூக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானா. அப்போது ஜங்குக்கு வெளியே குளிச்சுட்டு வந்துட்டு, பேபி என்னன்னு தெரில, நானும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் ஒர்க் போகிறேன் நாளையிலேருந்து அப்படின்றானா. தேங்க்கு பக்குன்னு ஆகிடுது. என்ன இவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பார்த்துட்டு இருந்தான், திடீர்னு ஒர்க் போகிறேன்னு சொல்கிறான். ஒருவேளை நம்ம திட்டினால கோச்சிக்கிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கானா. தேயாங்கில் கண்ணை ஓப்பன் பண்ணி, ஜங்குக்கா என்னை எடுத்துக்கோ அப்படின்றானா. என்ன நீ இன்னும் தூங்கலையா அப்படின்றான். இல்லை நீ வரணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், கேட்டல என்னை எடுத்துக்கோ அப்படின்றானா. ஹே பேபி, நான் ஒன்றும் அதுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்ல, பரவாயில்ல அப்படின்றானா. இல்லை நான் எதுக்கு சொன்னேன்னா, பாப்பாவும் வளர்ந்துட்டா, நீ இல்லை எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேங்க் ஃபேஸை டல்லாக வச்சுக்கிறானா. ஏய் ப்ளீஸ் பேபி, நான் ஒன்றும் அதுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்ல கிடையாது. எங்கள் 2 பேர்த்து கூட இருக்க உனக்கு பிடிக்கல, அதனால் வெளியே போறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் இப்படி நினச்சிக்கிற அப்படின்றானா. இல்லை எனக்கு புரியுது, இவ்வளோ நாளாக இங்கே தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த, நான் என்ன தரலன்னு தானே இப்போ நீ போகிறேன்ற. பேபி பேபி ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காத, நீயே பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை காட்டுறான். ஆக்சுவலி மெசேஜ் வந்திருக்கு, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு ஒர்க் வந்துடு அப்படின்ற மாதிரி போட்டிருக்குமா. ஸோ இப்போ தான் அதையும் பார்க்குறான். சரி என்ன சொல்ல போகிற, என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சங்கு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறானா. இல்லை இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை எடுத்துக்கோ நீயே, நான் அதை கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறானா. பட் சங்கு சும்மா இருப்பானா, அப்படியே தூக்குறான். ஏய் பாப்பா இருக்கு அப்படின்றானா. அவள் தான் தூங்கிட்டாளே. இல்லை அவள் முழிச்சிடுவா அப்படின்றான். அதெல்லாம் முழிக்க மாட்டா, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், வா பேபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறானா. இப்போ எதுக்கு நீ லைட் ஆஃப் பண்ணுற, உனக்கு லைட்டில் ஆன் இருக்கணுமா என்ன, என்னை பார்க்கணுமா அவ்வளோ ஆசையா உனக்கு? ஐயோ ஆல்ரெடி பார்த்த பாடி தானே, இதில் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு கேட்குறானா. ரொம்ப தான், அதனால தான் நான் லைட் ஆஃப் பண்ணேன், நீ இந்த மாதிரி பேசுவான் தான் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறானா. ஜங்குக்கில் தேங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம தேங்கில் ஜங்குக் போதும் அப்படின்றானா. கரெக்டாக பாப்பா அழ ஆரம்பிச்சிட்றா. என்ன பாப்பா அழுவுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேயாங் நீ எப்போ பாரு பாப்பா ஞாபகத்துலேயே இருக்கல, அதான் உனக்கு பாப்பா அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்றானா. போதும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா உண்மையாலுமே பாப்பா அழுதுட்ருக்காளா. இப்போ நம்ம ஜங்குக்கில் பாப்பாவை பார்த்து முறைச்சிட்ருக்கான். பாப்பாவில் அம்மா அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஜங்குக்கு முறைச்சிட்ருக்கான். ஹேய் குழந்தைய பார்த்து முறைச்சிட்ருக்க. சங்குக்கு அப்படியே திரும்பிக்கிறான். பேசவே இல்லையே. அந்த நெக்ஸ்ட் டே ஆகுதா. சங்குக்கு இப்போ அப்படியே ஒர்க் கிளம்பிடுறான். தேயாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, அவரை கோச்சிக்கிட்டானு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். கேண்டில் லைட்லாம் ஏற்றி வைக்கிறான். பாப்பா இருக்குல்ல, அது ஆள ஆரம்பிக்குது. பாப்பா நான் உன்னையும் பார்க்கணும், உன் அப்பாவையும் பார்க்கணும்ல, உன் அப்பா பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பாப்பாவில் அப்பா அப்பா அப்படின்ட்டே இருக்கா. என்ன உனக்கு உன் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, அது அப்பா அப்படின்தா. அந்த இப்போ நம்ம தேங்க இருக்கான் இல்லையா, கார் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். வந்து பார்த்தா ஐயோ ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அழகாக பக்கத்தில் உட்கார வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஆஃபீஸில் தான் போயிருக்கான். ஜங்கு கால் பண்ணுறான். என்ன நான் ஒய்ஃப் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, சொல்லு பேபி அப்படின்றான். டைம் ஆகிடுச்சு, இன்னும் நீ வெளியே வரல அப்படின்னு கேட்குறானா. இதோ 5 மினிட்ஸில் வெளியே வந்துடுவான் அப்படின்றான். என்ன இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு ஜங்கு கேட்குறானா. நான் வெளியே தான் இருக்கேன் வா அப்படின்றானா. அவ்வளோதான் ஜங்கு செம்ம குஷியாகிடுது. வேகமாக வெளியே வரான். பேபி என்ன பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்குறான். உன் பொண்ணு தான்ப்பா உன்னை பார்க்கணுன்னா. ஆமாம் என்ன இன்னொரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறான். பின்னாடி யோன்டன் உட்காந்துருக்கா. என்ன பேபி என்னை கூப்பிட்டு வந்திருக்கா அதிசயமா. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான், எனக்கு ஞாபகமாகவே இருந்துச்சு. இல்லை இல்லை பாப்பா உன்னை பார்க்கணுன்னு சொன்னா அது அப்படின்றானா. பாப்பா என்னை பார்க்கணுன்னு சொன்னாலா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை எனக்கு தான் உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு, சரி நகர்ந்து உட்காரு அப்படின்றான். ஓ நீ டயர்டாக இருப்பல்ல, நீ அந்த சைடு போய் உட்காரு, நானே கார் ஓட்டுறேன் அப்படின்றான். இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்றானா. ஒழுங்காக பாப்பாவை பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே உட்கார வச்சிடுறான். அந்த தேங் தான் கூட்டிகிட்டு போகிறானா. 4 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யோட்டன் இருக்கு இல்லையா, அது கத்திக்கிட்டே கிடைக்க, உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜங்கு திரும்பி திட்டிகிட்டு இருக்கானா. கரெக்டாக தேயாங் டோரை ஓப்பன் பண்ணி ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கா அப்படின்னு கத்துறானா. என்ன என்ன இன்னைக்கு வித்தியாசமா இந்த டைமில் கத்திகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம் செப்டம்பர் 1 இல்லையா, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை. ஆக்சுவலி நான் நைட் தான் பண்ணலான்ட்டு இருந்தேன், ஆனால் நம்ம பாப்பா சவுண்டு கேட்டா எழுந்துச்சுப்பால, அந்த டைமில் தான் நல்லா தூங்குவான், அதனால தான் அப்படின்றானா.
அப்படியா? அதுக்காகவா? இல்ல அப்படின்னு கேட்குறானா? தயாங் சிரிச்சிட்டு இருக்கான் ஒரு மாரி ஷை ஆகிட்டு. இல்ல பாப்பா தூங்கிட்டானா? நீயும் நானும் 12:00 ஒண்ணா இருக்கலாம். அதுக்காக தான். அதனால தான் இப்பவே கேக் கட் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிக்கிறானா. சரி எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அழகா கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்றாங்க. கரெக்ட்டா 1:00 ஆகுது. தயாங் அழகா ஜங்குக்கோட லிப்ல கிஸ் பண்ணிட்டு, "ஏஞ்சு வா" அப்படின்னு கூப்பிடுறான். இந்த ஹாப்பி எண்டிங்கோட நைட் வித் யூ அண்ட் அவர் பேபி நம்ம டேக்ஹோம் BL1 ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.